வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. 7ஆம் நம்பர் வந்துட்டாலே ஒரு சமுதாயத்துக்கு முரண்பாற்ற வேலையை செய்வாங்க. ஆன்மீகம் தாறுமாற ஏறும். சுயநலத்தில் ஈடுபட்டால் காரியத்தடை சந்திக்கும். பொதுநலத்தில் இறங்கிவிட்டால் பேரு புகழை கொடுக்கும். இந்த நம்பரு இந்த இன்சில் நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த இன்சில் கையில் போட்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு கல்யாணம் தாமதமாகுதுங்கிறத நீங்கள் உணரணும். முயற்சி பூரா வீண் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் நிறையா இந்த கையில் நான் பச்சை குத்தியிருக்கேன், இதனால தான் நான் முயற்சி பூரா தடையாகுதுங்கிறத நீங்கள் உணரணும். பெண்ணாக இருக்கலாம், இந்த இன்சில் போட்டிருக்கலாம். இல்லை ஆணாக இருக்கலாம், இந்த இன்சிலை குத்தி இருக்கலாம். உங்களுடைய கல்யாண தடைக்கு இந்த இன்சில் குத்துனது தான் தடையாக இருக்குது. இல்லை குழந்தை பாய்க்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க, இதனால தான் தடையாக இருக்குது. இல்லை தொழிலுக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு வீடு கட்ட தேடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி புறம் தடையாக கொடுக்கா, அதுக்கு காரணம் இந்த இன்சில். இந்த இன்சில் நீங்கள் போட்டிருப்பீங்க. பேருக்கு 100 பேருக்கு விளக்குற மாதிரி நிறைய பேருக்கு இன்சிலை ஏன் இன்சிலாக இருக்கா அப்படி தேடி இருப்பாங்க. உங்களுடைய தேடுதல் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் இதில் கூட கொஞ்சம் இன்சிலை போட்டு எல்லாருக்கும் அந்த நம்பர் சம்மந்தப்படுவோம். இன்சில் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இரட்டைப்படை இன்சில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் மிஸ் ஆகாத அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அவங்க தேர்ந்தெடுத்து பார்த்தா இதுல ஆமா எனக்கு இருக்குங்கிறத உணர்வாங்க. அதுக்காகத்தான் இதை கொஞ்சம் நீளமா கூட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஷார்ட்டா சொல்லலுமே சிலவங்க கேட்காங்க. இது ஷார்ட்டா சொல்ற விஷயம் கிடையாது. ஷார்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல ஷார்ட் வீடியோ போடுவோம், அதுல நீங்க பார்த்துக்கோங்க. இதுல தெளிவா பார்க்குறவங்களுக்கு, இதுலேயே ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு சில விளக்கங்கள் ஆழமா கொடுத்தா தான் அது ரீதியா புரியும். ஜோதிட ரீதியா ஆராய்ச்சி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஆர்வமா இருக்கும். நார்மலா ஒரு பொழுதுபோக்குக்கு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஷார்ட்டா வேகமா தள்ளி விட்டு போற எண்ணத்துல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ரீல்ல ஷார்ட்ல போட்டு விடுவோம், அந்த தொடர்ல பாருங்க. இந்த இன்சியல் போட்டிருந்தீங்கன்னா ஃப்ரெண்டு பூரா உங்களை தேடுவாங்க. அதாவது நக்கல், கேலி, கிண்டல், வெட்டடிக்கிறது, புத்தி உள்ள பிள்ளை பறிச்சுக்கிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 5ஆம் நம்பர் பூரா ஒரு ஜாலியான டைப்பு இருக்கிறவங்கள பூரா ஃப்ரெண்ட் அவங்களை தேடுவாங்க. இவங்களுக்கு ஒரு புதுமையை நோக்கி அதிகமா பயணிக்கிறதுனால, புதுமையை நோக்கி அதிகமா பயறதுனால வேற என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயணம் புதுமையை நோக்கி அதிகமா பயந்து கொண்டு இருக்கும். இப்ப சொன்ன சரவணன் இந்த பேரு பிரியான்னு சொன்னோம். இப்ப பிஎஸ்ன்னு குத்தையில இவங்க 2 பேருமே சந்தேகப்படுற வழியா மாறிடுவாங்க. பிங்கிறதுக்கு பிரியாவுக்கும் எஸ்ங்கிறது சரவணன்கிறதுக்கு எஸ் எழுத்தையும் 2 பேரும் சேர்த்து இன்சிலா போட்டுக்கிடுவாங்க. இந்த போடையில அந்த நம்பருடைய வேல்யூ ஒரு 83ஆம் நம்பர் வரும். 2ஆம் நம்பர் சம்பந்தப்படுறதுனால நல்லா இருக்கிற தம்பதியர் ஒண்ணு கணவர் போட்டுக்கிட்டா மனைவி சந்தேகப்படணும், மனைவி அந்த இன்சில போட்டுக்கிட்டா கணவரை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடைஞ்சல பூரம் சிலவங்க யதார்த்தமா சூழ்நிலையில சந்திக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஒரு தலை தீபாவளிக்கு ஏதா போகல அந்த இன்சில போட்டு மோதிரமா மாட்டி விட்டா கூட அந்த இடைஞ்சலை சந்திக்காங்க. இதுக்கு தடை விட தெரியாது. 25 வர்றதுனால இவங்க பூரம் முயற்சி பூரம் 99% வரும். கடைசி 1%ல மிஸ் பண்ணி ஓடிடும். அதாவது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசி 1%ல தப்பி விட தெரியாம போயிடும். இவங்க போறோம் முயற்சி பண்ணது போற என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல வரத்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்கள் அந்த இன்சில் போறதுனாலதான் நம்மளுடைய முயற்சி பூரம் வீண் போய்கிட்டு இருக்கோங்கிறது பெற்றவங்களுக்கே தெரியாது. அதனால ஏன்னா சாதாரணமா இயல்பாவே அந்த காலத்துல சர்வசாதாரணமா ஒரு இன்சில் போட்டுடுறாங்க. ஏதாவது இன்சில் போடல, நீ கல்யாணம் பார்க்க வரையில உனக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, நீங்க கொஞ்சம் அகலமா பெருசா மோதிரம் போட்டுக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி யதார்த்தமா போட்டுக்கிட்டு தான் அத்தனை பேர் அல்லல் படுறாங்க. சிலவங்க கல்யாணம் முடிச்சு தளத்தை வேலைக்கு போட்டு அல்லல் படுறாங்க. இந்த நம்பர் வந்துவிட்டால் மிகுந்த காரியத்தடை கொடுக்கும். இந்த நம்பர் வந்துவிட்டால் தாமதப்படுத்தும். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, சென்ற வாரம் கையில் பச்சை குத்தி முறை பத்தி பேசியிருந்தோம். ஏபிசிடி 26 எழுத்துக்குரிய நம்பர் பத்தி, ஒவ்வொரு நம்பருக்கும் சிங்கிள் டிஜிட்டா உள்ள ஒவ்வொரு எழுத்துக்காரங்களை பத்தி பேசியிருந்தோம். அடுத்து 11ஆம் நம்பர் 21ஆம் நம்பர் வரைக்கும் உள்ள விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்தந்த நம்பருக்கு இந்தந்த வேலையும் சொல்லி 21ஆம் நம்பரை பத்தி பேசியிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 22ல இருந்து ஒரு 42 ஒவ்வொரு இன்சிலும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று போட்டிருப்பாங்க. இந்த 2 டிஜிட்டா உள்ள இன்சில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் அப்பா இன்சிலு, அம்மா இன்சிலு. சில பேர் அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேல் மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி மாடலாக போட்டிருப்பாங்க. அதுக்கு வேற வேல்யூ இருக்கு. நம்ம அதை பற்றி பேச வரல. பெரும்பாலும் ஏபிசிடி 26 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து நீங்கள் கையில் குத்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ, அதில் 2 எழுத்து குத்தி இருப்பாங்க, என்ன வேல்யூ. அடுத்து 3 இன்சில் குத்துறவங்களாம் இருக்காங்க. தாத்தா இன்சிலு, அப்பா இன்சிலு, ஏன் இன்சிலு. சிலவங்க தன்னுடைய மனைவி இன்சிலு, ஏன் இன்சிலு, குழந்தை இன்சில் தான் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 டிஜிட் உள்ளதில் வேல்யூவில் நம்ம 21ஆம் நம்பர் தொடர்ச்சியிலேருந்து 42ஆம் நம்பரை பற்றி தெரிவிக்கிறோம். இதில் பச்சை குத்தி இருக்கிறவங்க
மற்றும் இன்ஷியல் மோதிரம் போன்றவங்களை பற்றி தெரிவிக்கிறோம். இதில் சென்ற வாரம் பல விளக்கங்களை கொடுத்துட்டோம். இதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்குறோம். வாங்க துறக்கலாம் சந்திப்போம். உங்கள் கையில் இந்த இன்ஷியல் மோதிரம் அல்லது கையில் பச்சை குத்தியவர்களா நீங்கள்? இன்ஷியல் மோதிரம் மற்றும் பச்சை குத்தியவர்கள் வாழ்க்கை நிலை எப்படி, இதை பற்றி தான் நம்ம விளக்குறோம். சென்ற வாரம் நம்ம 21 நம்பர் வரைக்கும் உள்ள இன்ஷியலை பற்றி பேசியிருந்தோம். அதாவது 21 நம்பர்னா வேற என்னமா நினைச்சிட வேண்டாம். இப்போ 22 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2P ஏன்னா உங்களுக்கு காலாண்டருக்கு பின்னாடியே உங்கள் வீட்டில் போட்டிருக்கோம். போன தொடர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். காலாண்டருக்கு பின்னாடியே ABCD 26 எழுத்துக்குள்ள மதிப்பை தான் போன தொடரில் விளக்கியிருந்தோம். அதில் ஏலேருந்து இஜெட் வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேலையை பற்றி தெளிவாக விளக்கிட்டோம். ஏன்னா 1, Bனா 2, Cனா 3, Dனா 4, Eனா 5, Fனா 8, Gனா 3, J 1, I 1, H மாதிரி ABCD 26 எழுத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பீடு உங்கள் காலாண்டுக்கு பின்னாடி இருக்குது. அதனுடைய சுருக்கமான விளக்கத்தை போன தடவை தெரிவிச்சிருந்தோம். நீங்கள் தெளிவாக அதில் போய் பார்த்துக்கலாம். உங்கள் காலாண்டுக்கு முன்னாடி அந்த நம்பர் வெளியே இருக்குது. நீங்கள் எஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா அப்போ 3 3 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இப்போ எஸ்ன்னு போனால் 33 நம்பர்னு அர்த்தம். இப்போ ஆர்னு போட்டிருந்தேன்னா 22ன்னு அர்த்தம். MAன்னு போட்டிருப்பாங்க சிலவங்க. MAன்னா 41, MA 41. இந்த மாதிரி போன தொடரில் இதை வச்சு தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள வெளியே வச்சு தான் உங்களுக்கு 21 நம்பர் வரைக்கும் விளக்கியிருந்தோம். உங்களுக்கு 108 வரைக்கும் சில விளக்கங்கள் கொடுக்கலாங்கிறதுக்காக இதை நிறைய பேர் இன்ஷியல் போட்டிருக்கனால ஏன் இன்ஷியல்லாம் இல்லை, பேருக்கு 100 பேருக்கு விளக்கின மாதிரி நிறைய பேருக்கு இன்ஷியலை ஏன் இன்ஷியலாக இருக்கா அப்படி தேடி எடுப்பாங்க. உங்களுடைய தேடுதல் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும்ங்கிறக்காகத்தான் இதில் கூட கொஞ்சம் இன்ஷியலை போட்டு எல்லாருக்கும் அந்த நம்பர் சம்மந்தப்படுவோம். இன்ஷியல் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தேர்ந்தெடுத்து பார்த்தா இதில் ஆமாம் எனக்கு இருக்குங்கிறத உணர்வாங்க. அதுக்காகத்தான் இதை கொஞ்சம் நீளமாக கூட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஷார்ட்டாக சொல்லலுமே சிலவங்க கேட்காங்க. இது ஷார்ட்டாக சொல்கிற விஷயம் கிடையாது. ஷார்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட் வீடியோ போடுவோம், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் தெளிவாக பார்க்குறவங்களுக்கு, இதிலே ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு சில விளக்கங்கள் ஆழமாக கொடுத்தா தான் அது ரீதியாக புரியும். ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நார்மலாக ஒரு பொழுதுபோக்குக்கு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஷார்ட்டாக வேகமாக தள்ளி விட்டு போகிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ரீலில் ஷார்ட்டில் போட்டு விடுவோம். அந்த தொடரில் பாருங்கள். போன தொடரெலாம் போட்டிருக்கல எங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பரை பற்றி பேசலை ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்ல வந்த விஷயத்த ஷார்ட்டாக தெரிவிச்சிருக்கலாமேன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா நிறைய பேர் ரீல் பார்க்குறது வேகமாக ஷார்ட்லேயே தள்ளி விட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆழமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் தெரிவிச்சா தான் அதில் ஆழமாக திங்க் பண்ணி பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சிலவங்க ஷார்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதில் ஆர்வம் இல்லாமல் அதை பார்க்கறதுக்கு ஒரு டைம் பாஸுக்கு ஷார்ட்டாக புரிஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க போகிறோம். இதில் ஆழமாக போகாமல் தனக்குள்ள விஷயத்த ஷார்ட்டாக பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. இது ஒரு ஆராய்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்ல தெளிவாக விளக்கணுங்கிற ஐடியாவில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஷார்ட்டாக பார்க்குறதுல அடுத்து இது வெளியாகி 2 வீக்கில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுவோம். ஷார்ட்ஸில் போய் தெளிவாக பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வாங்க ப்ரோக்ராமில் சந்திப்போம். 22 2P உங்கள் கையில் இருந்தீங்கன்னா 22ஆம் நம்பர் வேல்யூ. 2K RR PB KK RR PK BR KP KR RP RK. இந்த இன்ஷியல் ஏதாவது உங்கள் கையில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 108க்குள்ளே பேசியிருக்கோம். நீங்கள் என்ன தொடர் எடுத்தாலும் நம்ம போகிற வீடியோ அனைத்தும் அந்த 108க்குள்ளே தான் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவ்வளவு நீங்கள் இதை சார்ந்து தான் அதை தேட போகிறீங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 22ஆம் நம்பரை பற்றி உங்களுக்கு அதில் பேசியிருக்கோம். இப்போ சொல்ல விஷயங்கள் ஒரு ஷார்ட்டாக புரியுறங்கிறவங்க ஷார்ட்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. நல்லா அந்த நம்பரை பற்றி தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 22ஆம் நம்பரை பற்றி பேசியிருப்போம். இல்லை 22ஆம் நம்பர் தேட்டாப்புறத்துக்குரிய குணத்தை பேசியிருப்போம். இப்போ சொல்கிற விஷயங்கள் போகிறோம் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் அதை போய் தெரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள சில விளக்கங்களை மட்டும் கொடுக்கும். இவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும், ஒரு பய உணர்வு இருக்கும், கூச்சம் இருக்கும், பேச்சு வளவளன்னு இருக்கும், ஷார்ட்டாக பேச முடியாது, நைட்டெல்லாம் தூங்கல கனவு வருதும்பாங்க. தன்னுடைய கருத்தை பிறர் ஏற்றுக்கணும். நான் நல்லவனோ கெட்டவனோ. 2வது நான் நல்லவனாக இருக்கணும்னா எதிராளியும் நல்லவனாக இருக்கணும். நான் கெட்டவனாக இருக்கனா எதிராளியும் அதே மாதிரி எதிர்பார்க்கும். தன்னை போல் பிறர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அந்த நம்பர். தன்னுடைய கருத்தை புகுத்துதலே ரெடியாக இருக்கும். ஆச்சாரம் சாஸ்திரத்தை மதிக்கும். தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு தானே சுயமாக இயங்க முடியாமல் பிறரை சார்ந்தே ஓட வைக்கும். இந்த நம்பருக்கு பின்னு போட்டிருந்தீங்கன்னா KK RR PK PR KP
KR, RB, RK. இப்போ சொன்ன விஷயங்கள் பூரா இவங்களுக்கு பொருந்தும். அடுத்து 23. PC, KC, RC, BS, KS, RS, BG, KG, RG. இப்போ சொன்ன எழுத்து எல்லாமே ஃப்ரெண்டு பூரா உங்களை தேடுவாங்க. அதாவது நக்கல், கேலி, கிண்டல், வெட்டடிக்கிறது, புத்தி உள்ள பிள்ளை பறிச்சுக்கிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 5ஆம் நம்பர் பூரா ஒரு ஜாலியான டைப்பு. இவங்களுக்கு ஒரு புதுமை நோக்கி அதிகமாக பயணிக்கிறதுனால ஒரு 3 வருஷத்துக்குரிய பார்க்குற தொழில் போர் அடிச்சிடும். புதுமையை நோக்கி அதிகமாக பயறதுனால வேற என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயணம் புதுமை நோக்கி அதிகமாக பயந்து கொண்டு இருக்கும். தாழ்ம மனப்பான்மை இருக்கும். தாராள பருவ போல் செலவு பண்ணுவார். சீக்கிரமா இருக்க மாட்டார். ஒரு கொடைவள்ளல் போல் செலவு பண்ணுவார். ஒரு அரசனை போல் செலவு செய்யக்கூடிய நம்பர் அந்த நம்பரு. பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா பார்க்க மாட்டாங்க. ஜாலியா எடுத்துக்கிடுவாங்க லைஃபை. இது இப்படி சொல்லிட்டாங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இனிஷியலை நீங்க வச்சுக்கிட வேண்டாம். இந்த நம்பர் நல்ல நம்பர் தான். ஆனால் நான் உங்களுக்கு போன தொடர்லேயே சொல்லியிருக்கோம், ஒரு மிருகப்பச்சி இது போக ஒரு அடுத்த தொடர் தொடரில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அடுத்த மாசத்துல ஆரம்பிக்கும். அதுல உங்களுக்கு நான் அப்பமே சொன்னோம், பிரியாங்கிற பேரு ஒரு பாம்பு பச்சி, சரவணன்கிற பையனை கல்யாணம் முடிச்சிட்டேன்னா அது ஒரு பூனைப்பச்சி வருது. இப்ப இந்த பேர்ல கல்யாணம் முடிச்சது 10 பொருத்தம் பார்த்து முடிச்சிடுறாங்க. எல்லா பொருத்தம் இருக்கு. 10 பொருத்தத்துல கிட்டத்தட்ட 7 பொருத்தம், 8 பொருத்தம், 9 பொருத்தம், 10 பொருத்தம் பார்த்து தெளிவா பார்த்து கல்யாண தேதியும் சரியா இருந்து எல்லாம் முடிச்சாலும் கல்யாணத்துக்கு முன்ன கட்டியோ இல்ல கல்யாணத்துக்கு போய் தலத்தைவாடிக்கு ஓம் பேரையும் ஏன் பேரையும் இன்சில் செய்து ஒரு மோதிரமா போட்டு விட்டுறாங்க. இல்ல ஏதாவது கோயில் திருவிழா வரையில எங்கேயாவது பச்சை குத்துறாங்க, எனக்கு ஸ்டைலா இருக்கு, நான் உங்க பேரை குத்திக்கிறேன், நீங்க ஏன் பேரை குத்திக்கோங்க. இது பூரம் ஆணித்தனமா இது குத்துனது இருந்து சிலது நன்மையா தீமையா அதை பத்தி தான் விளக்கிக்கிட்டு இருக்கோம். சிலவங்க நன்மையா இருந்தா தப்பிச்சுக்கிறாங்க, தீமையா இருந்தா மாட்டிக்கிறாங்க. இப்ப சொன்ன சரவணன் இந்த பேர் பிரியான்னு சொன்னோம். இப்ப பிஎஸ்ன்னு குத்தையில இவங்க 2 பேருமே சந்தேகப்படுற பழி வழியா மாறிடுவாங்க. பிங்கிறதுக்கு பிரியாவுக்கும் எஸ்ங்கிறது சரவணன்கிறதுக்கு எஸ் எழுத்தையும் 2 பேரும் சேர்த்து இன்சியலா போட்டுக்கிடுவாங்க. இந்த போடையில அந்த நம்பருடைய வேல்யூ ஒரு 83ஆம் நம்பர் வரும். 2ஆம் நம்பர் சம்மந்தப்படுறதுனால நல்லா இருக்கிற தம்பதியர் ஒன்று கணவர் போட்டுக்கிட்டா மனைவி சந்தேகப்படணும், மனைவி அந்த இன்சியலை போட்டுக்கிட்டா கணவரை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடைஞ்சல பூரம் ஒரு சூழ்நிலையில சந்திக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஒரு தலத்தீவாளிக்கு ஏதாவது போகல அந்த இன்சியலை போட்டு மோதிரமா மாட்டி விட்டா கூட அந்த இடைஞ்சலை சந்திக்காங்க. இல்லை ஏதாவது திருவிழால போய் அது மாதிரி குத்திக்கிறாங்க. மோதிரம்னா கழட்டி வச்சிடலாம், பச்சை குத்திட்டாங்கன்னா டேஞ்சரு, அதை விட கழட்டி வைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தத்தளிக்காங்க. ஸ்கின் டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் அடிச்சுக்கோங்க. மிலிட்ரிக்கு செலெக்ஷன் பண்ணுறவங்க பூரம் சிலவங்க யதார்த்தமாக இந்த மாதிரி பச்சை குத்துனவங்கலாம் இருக்காங்க. இனி இதை கையில் உள்ளதெல்லாம் அடிச்சுட்டு வந்தால் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். ஆகையால் மிலிட்ரியில் போய் சேர்றவங்க பூரம் அந்த பச்சை குத்து அடிக்கிறதுக்கு ஸ்கின் டாக்டரை அணுகுறாங்க. அதை அடிக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்போ சொன்ன இன்சியலில் உங்களுக்கு இந்த இன்சியல் இருந்தால் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க, நான் வச்சுக்கலாம்னு நினச்சிட வேண்டாம். இப்போ சொன்ன உங்கள் வீட்டுக்காரு, இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம், இந்த இன்சியல் போட்டிருக்கல உங்கள் வீட்டுக்காருக்கு மேட்சாக இருந்தால் இது ஆல்ரெடி நான் சொல்கிறது ஒரு நாய் பச்சி வரும் நம்மளுடைய சாஃப்ட்வேர் படி. இப்போ உங்களுடைய வீட்டுக்கார் பேருக்கு இப்போ நீங்கள் லேடிஸ் போட்டிருக்கீங்க, சரவணன் அதே பேர் இருந்ததுன்னா அங்கே பூனை, நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது, சண்டையாக இருக்கும். இது ஒரு ஆண் போட்டிருக்காரு, நாய் பச்சிக்கு ஆண் போட்டிருக்காரு, மனைவி பேர் அதே பிரியான் இருந்தால் பாம்பு. அப்போ இந்த 2 பேருக்கும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அடுத்த தொடர்ல தெளிவாக வளர்க்க இருக்கிறோம். அதனால இப்போ சொல்லிட்டாங்க இந்த இன்சியல் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நல்லா இருந்தா நல்லதுதான். ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சூட் ஆகுதா, அதான் விஷயம். நீங்க யாரை சார்ந்து வாழ போறீங்க, ஆணா இருந்தாலும் சரி லைஃப்ல ஒரு வாழ்க்கை துணையை வச்சு தான் வாழ போறீங்க, பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை துணையோட தான் வாழ போறீங்க. அதனால நீங்க லைஃப் பார்ட்னரோட அந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆயிட்டுனா நல்லா இருக்கும். அது செட் ஆகலைன்னா பல தொல்லைகள் பல இன்னல்களுக்கு சந்திக்காங்க. இதுதான் காரணங்கிறது தெரியாம நிறைய பேர் அல்லல் படுறாங்க. என்னுடைய 23 24 வருஷத்துல இதை ஒரு பெரிய இதை நினைச்சே ஆச்சரியப்பட்டு நானே பிரமிப்பானேன். இதை பார்த்து ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் கோர்ட்டு கேஸ்ல போய் நிறைய பேர் நிற்காங்க. சம்திங் வருது. கல்யாண தேதியும் பொருத்தம் பார்த்து முடிச்சிடறாங்க. கல்யாண தேதியும் நல்லா இருக்கு, பொருத்தமும் நல்லா இருக்கு. அது போக ஏன் என்னென்ன சந்திக்காங்கன்னு பார்த்தால் இந்த மாதிரி இன்சியலை போட்டு பச்சை குத்திட்டு அலையிறவங்க மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாகிறாங்க. அவங்களுடைய தொல்லைகளுக்கு மிகப்பெரிய காரணம் நட்போ பகையோ. இது ஆழமா அவங்களுடைய நல்ல நம்பராக இருந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சூட்டானத்தான் அது உங்களுக்கு இன்னலை தீக்கும். சரியா இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இடைஞ்சில்லாமல் போகும். அதனால நீங்கள் யார் சார்ந்து வாழ்றீங்களோ, ஃப்ரெண்டை நம்பி வாழ போகிறது கிடையாது. ஒரு மனைவி சார்ந்து வாழ்வீங்க, இல்லை கணவர் மனைவி சார்ந்து வாழணும். மனைவியை கணவருக்கு மேட்சாக இருக்கணும்,
கணவர் வந்து மனைவிக்கு மேட்சா இருக்கணும். அப்படி ஒரு இன்சியலா இருந்தால் போட்டுக்கொள்ளலாம். பச்சை குத்தா இருந்தா அழிச்சிக்கோங்க. இதை பத்தி எனக்கு குழப்பமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியலைன்னா கான்சல்ட் பண்ணுங்க. நம்ம சாஃப்ட்வேர் மூலமா உங்கள் குடும்பத்துக்கு அது சூட் ஆகுதா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு சரியா மேட்ச் ஆகுதாங்கிறத பத்தி தெளிவாக விளக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அடுத்து 24 BM KM RM BT KT RT BT KT RT. இந்த இன்சில் கையில் இருந்ததுனால் உங்களுக்கு 6ஆம் நம்பர் பற்றி முதலே சொல்லியிருக்கோம். இலவச பொருள் வாங்கக்கூடியவர், ஒரு தந்திரக்காரர், ஒரு எந்திரக்காரர், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவாமல் பார்த்து கொள்வார், ஒரு சிக்கனவாதி. 10 பேர் ஒரு ஃபேமிலியில் வரையில இவர் பாக்கெட்டில் ரூபா எடுக்க மாட்டார், பெண்ணாக இருந்தால் செலவு பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சிக்கனத்தன்மை இருக்கும். எதிராளிகிட்ட இருந்து இலவசத்தை வாங்கிறது தான் பார்ப்போம் 6ஆம் நம்பரு. அப்படியே இலவசத்தை வாங்கலைனால் ஏதாவது அவங்ககிட்ட இருந்து ஒரு முதலாளியாக இருந்தால் ஒரு தொழிலாளியை அவன்கிட்ட சட்டை பொழிஞ்சு ஷார் பொழிஞ்சு அவன்கிட்ட திறமையாக கையாள தெரியும். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட, அதாவது உழைக்கிறதுக்கு அந்த நம்பர் போகாது. ஒரு 10 வீடை வாடகை கட்டி அதை வாங்கி அந்த வாடகை வச்சு வாழணும்னு நினைக்கும். உழைக்காம வாழக்கூடிய நம்பர். உணவு மட்டும் ரசித்து சாப்பிடும். இந்த இன்சில் உங்கள் கையில் இருந்தால் வாதம் பண்ணுவீங்க. ஒரு சிக்கனவாதி, எனக்கு இது கிடைக்கலன்னு 10 பேர்ட்ட வாய் விட்டு புலம்ப வைக்கும். உங்களுக்கு 108க்குள்ள அந்த 24ஆம் நம்பரை பற்றி தெளிவாக விளக்கிட்டோம். அந்த 24ஆம் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 25 PE KE RE PN KN RN PX RH KH. இந்த நம்பர் பூரம் 2ஆம் நம்பர் சந்திரன், 5ஆம் நம்பர் புதன். உங்களுக்கு 25ஆம் நம்பர் பசல்லாம் நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கு 25ஆம் நம்பர் பசல்ல ஒரு சந்திரனுக்கு பிறந்த குழந்தை தான் புதன் கிரகம். இந்த புதன் கிரகமும் சந்திரனை தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கிட மாட்டார். புதன் கிரகம் தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கிடாதனால இந்த 2ஆம் நம்பர் சந்திரன், 5ஆம் நம்பர் புதன் கிரகம். இந்த இன்சில் உங்கள் கையில் குத்தி இருந்தீங்கன்னா, இல்லை இன்சில் மோதிரம் போட்டிருந்தாலும் பச்சை குத்தி இருந்தாலும், இப்போ சொல்கிற குணம்புறம் உங்களுக்கு ஆணித்தனமாக பொருந்தும். இந்த இன்சில் நீங்கள் குத்திருக்கீங்க, நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆணாக இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் அப்பா பேர் பாலான்னு எடுத்துக்கிட்டேன், நீங்கள் நந்தினி உங்கள் பேர் இருந்ததுன்னா BN நீங்கள் குத்திருப்பீங்க. இல்லை உங்கள் அப்பா பேர் கார்த்தி, நீங்கள் நாராயணன் இருந்தால் அந்த KN போட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா பேர் ராகவன், இசக்கி அப்படின்னு இருந்தால் நீங்கள் REன்னு போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஷார்ட்கட் இன்சில் 2 இன்சில் நீங்கள் போட்டிருக்கையில 2ஆம் நம்பர் சந்திரன், 5ஆம் நம்பர் புதன், இந்த நம்பர் பூரம் சம்மந்தப்படுது. இந்த இன்சிலில் உள்ளவங்க பூரம் கம்பல்சரியாக ஆணாக இருந்தால் மனைவிட்டு திட்டு வாங்கணும், பெண்ணாக இருந்தால் கணவனின் இடத்து திட்டு வாங்கி கொண்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்ன கட்டி அப்பாவிடம் திட்டு வாங்கி கல்யாணத்துக்கு பிறகு கணவர்கிட்ட திட்டு வாங்கணும். இதே இது ஒரு ஆணாக இருந்தால் முதல்ல அம்மாவிடம் திட்டு வாங்கி, சகோதரியிடம் திட்டு வாங்கி, திருமணத்துக்கு பிறகு மனைவியிடம் திட்டு வாங்கி கொண்டே இருக்கும். எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைய பெண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை கூட உங்களை திட்டிக் கொண்டே இருக்கும். இந்த இன்சியல் உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும்னா 108க்குள்ளே பார்க்குறத விட 25ஆம் நம்பர் பர்சன் ஒன்று பேசியிருக்கோம். 108க்குள்ளே பார்க்க சொன்ன நம்பரை உங்களுக்கு தனியாக போட்டிருக்கோம். ஆனால் இந்த 25ஆம் நம்பர் பர்சனை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கோம். அதில் போய் இந்த இன்சியல் போட்டதுக்கப்புறம் தெளிவாக பாருங்கள். அது எனக்கே அந்த பெரிய விஷயத்தை இறக்கி வச்ச மாதிரி அந்த 25ஆம் நம்பர் பர்சனில் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பேசி வச்சுருக்கோம். ஏன்னா காலங்காலமாக அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சந்திரனுடைய பிள்ளை புதன் கிரகம் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்கார். அப்போ இந்த 2 கிரகம் சேரலை என்ன நடக்குது, ஜாதகத்தில் உள்ள விஷயத்துல தான் அப்படி இருக்கிறன்னா இந்த நம்ம நியூமராலஜி நிறைய பேர், உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், நியூமராலஜிலாம் நிறைய பேர் அலட்சியப்படுத்திக்கிட்டு ஜாதகம் தான் உண்மை, நியூமராலஜிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தட்டினவங்களுக்கு போகிறோம். என் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு இதனுடைய தாக்கத்தை ஏன் அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க, இதனை நியூமராலஜியை உங்களுக்கு ஆணித்தனமாக புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே என்னுடைய ஆழ்மனதில் அதிகமாக நேசித்து இந்த புரோகிராமை எனக்கு மனம் நிறைவோடு செஞ்சு கொண்டிருக்கேன். உங்கள் ஆதரவால் மனம் மகிழ்வு கொள்கிறேன். இதுக்காக கூட கொஞ்சம் விஷயங்களை உங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். 26ஆம் நம்பர் BU KU RU PV KV RV BW KW RW. இந்த இன்சில் ஏதாவது உங்கள் கையில் பச்சை குத்தி இருந்தாலோ
இதை இனிஷியலாக நீங்கள் போட்டிருந்தாலோ உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக 26ஆம் நம்பர் 8, 17, 26 இந்த டேட்டா பர்த்தை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் அதில் போய் தெளிவாக பார்த்துக்கலாம். 26ஆம் நம்பருக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கவனமாக இருக்கணும். 40 வயசு வரைக்கும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் இது பிஸ்னஸ் ரீதியாக நிறையா சொந்த தொழில் பார்க்கல அடிபடுறாங்க. பெண்களாக இருந்தால் எங்கேயாவது வேலை தான் பார்க்குறீங்க. ஆனால் இது ஆண்கள் நிறையா முதல் போட்டு தொழில் பார்க்குறவங்களுக்குலாம் நிறையா இன்னலை சந்திக்காங்க. பெண்ணுக்கும் இடைஞ்சல் இருக்குது. இருந்தாலும் அதிகமாக என்னுடைய அனுபவத்தில் பார்க்கல ஆண்கள் தான் இந்த நம்பருக்கு ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் எடுத்து அதில் முதல் போட்டு அதிகமாக பாதிக்க அடைகிறாங்க. இந்த இன்ஷியல் உங்கள் கையில் ஏதாவது இருந்தால் BU, KU, RU, PV, KV, RV, BW, KW, RW இந்த எழுத்து இருந்தால் 26ஆம் நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் யாராவது அட்வைஸ் பண்ணால் தூர போன்றீங்க, சொல்லிலா துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுபவிக்கணும். 31லேருந்து 35க்குள்ளே சில மாற்றம், 36லேருந்து 38க்குள்ளே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்களுடைய வாழ்க்கை தரம் பல பேரை காண்கையில் ஒரு 60% எனக்கு நன்மையாக இருக்கும்பாங்க. சிலவங்க 40% எனக்கு சுமாராக இருக்குங்காங்க. 40 வயதுக்கு பிறதான் ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடி எடுத்து வைக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்திலே தெளிவாக 8ஆம் நம்பரை பற்றி விளக்கிட்டோம். இப்போ இந்த 26ஆம் நம்பருக்குரிய குணம்புறம் மோதிரமாக இருந்தால் இப்போ சொன்ன இடைஞ்சலை நீங்கள் கழட்டி வச்சுக்கலாம். இது நீங்கள் பச்சை குத்தி இருந்தால் என்ன பண்ண, உங்கள் பேர் அப்பா பேர் பாலமுருகான்னு வச்சுக்கலாம். இல்லை வெங்கடேசன் இருந்தால் இந்த PVன்னு இன்ஷியலை போட்டுக்கிடுவீங்க. இந்த மாதிரி தான் சிலவங்க அப்பா பேர் ராஜேந்திரன், என் பேர் வெங்கடேஷுங்கிறதுக்கு அந்த RVன்னு போட்டுக்கிறாங்க. அப்பா பேர் கதிரேசன், என் பேர் வெங்கடேஷு, இந்த மாதிரி KVன்னு இன்ஷியலை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிப்பு உள்ளது. இப்போ உள்ள உதாரணத்துக்கு சிலவங்க அப்பா பேர் கண்ணன் எடுத்துக்கிட்டா உங்கள் பேர் உமான் இருந்ததுன்னா KUன்னு இன்ஷியலை போட்டுருவீங்க. இந்த மாதிரி இன்ஷியல் போடலை. இப்போ இந்த நம்பர் சொன்னது பூரம் இந்த 26ஆம் நம்பருக்குரிய குணம்புறம் பொருந்தும். இந்த 25ஆம் நம்பருக்குரிய குணம் பெரும்பாலும் முதலே சொன்னதான். இப்போ அதை பற்றியும் உடலை சொல்லக்கூடிய தருணம் வரதுனால சொல்கிறேன். 25ஆம் நம்பருக்கு இந்த இன்ஷியல் ஏதாவது நீங்கள் பெயர் பச்சை குத்தி இருந்தேன்னா அந்த 25ஆம் நம்பர் பெசலை போச்சு இருக்கும், அதை போய் பார்த்துக்கோன்னு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் பெற்றவங்க இருப்பாங்க, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பையனுக்கு வரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எதனால் வர்றது பூரம் தடைப்பட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு 30 வயசாச்சு பெண்ணுக்கு, இல்லை 33 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 வயசாச்சுன்னு நான் என் பிள்ளை கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஏதாவது பச்சை குத்தி இருந்தால், இந்த நம்பர் இன்ஷியல் சம்மந்தப்பட்டால் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் தேடி காலம்புற ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நம்பர் பூரா முயற்சி வேணும் போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் கல்யாணம் முடிஞ்சு அவங்க குழந்தைகள் தேடுதோ வேறு ஏதாவது வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கல, எவ்வளோ காலம் தான் பொறுமையாக இருக்குது, எவ்வளோ காலம் தான் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி அந்த நம்பரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், விட தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். இது 8ஆம் நம்பர் என்ன பண்ணுதுன்னா மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கும் அதே நிலைமை தான். 26ஆம் நம்பருக்கு ஒரு தேடுதல் அனைத்தும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு தடை விட தெரியாது. 25 வர்றதுனால இவங்க பூரம் முயற்சி பூரம் 99% வரும், கடைசி 1%ல் மிஸ் பண்ணி ஓடிடும். அதாவது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசி 1%ல் தப்பி விட தெரியாமல் போயிடும். இவங்க பூரம் முயற்சி பண்ணது பூரம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் வருத்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்கள் அந்த இன்ஷியல் போகிறதுனால தான் நம்மளுடைய முயற்சி பூரம் வீண் போய்கிட்டு இருக்கோங்கிறது பெற்றவங்களுக்கே தெரியாது. அதனால் ஏன்னா சாதாரணமாக இயல்பாகவே அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக ஒரு இன்ஷியல் போட்டுடுறாங்க. ஏதாவது இன்ஷியல் போடலை, நீ கல்யாணம் பார்க்க வரையில உனக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் அகலமாக பெருசாக மோதிரம் போட்டுக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி யதார்த்தமாக போட்டுக்கிட்டு தான் அத்தனை பேர் அல்லல் படுறாங்க. சிலவங்க கல்யாணம் முடித்து தளத்தை வாடிக்கு போட்டு அல்லல் படுறாங்க. இந்த நம்பர் வந்துவிட்டால் மிகுந்த காரியத்தடை கொடுக்கும். இந்த நம்பர் வந்துவிட்டால் தாமதப்படுத்தும், மன அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கும். அதுபோக இந்த நம்பரு எதுவாக இருந்தாலும் இவர் சொன்னது இந்த நம்பர் பூரம் காரியத்தடை கொடுக்கும், இந்த நம்பர் பூரம் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வயசு ஓடி போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் அடையலைன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கும். இது மட்டும் கிடையாது, இது போக உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அந்த நம்பர் மேட்ச் ஆக தான் பார்க்கணும். நம்மளுடைய சாஃப்ட்வேர் படி இந்த நம்பர் போட்டிருந்தா ஒரு பூனைப்பச்சி வருது. பூனைப்பச்சி வரையில் உங்களுடைய மனைவியோ இல்லை கணவரோ இல்லை உங்கள் மாமியாரோ இல்லை ஒரு மாமனாரோ இந்த இன்ஷியல் போட்டிருக்கல அவருடைய கையெழுத்தில் இருக்கும். உங்களை சண்டை போட வைக்கும், நட்பு கம்மியாக்கிடும். உங்கள் மாமனார் பேர் இருக்கையில் உங்கள் மாமனாருக்கு ஒரு
சுந்தர்னு பேர் இருக்குது, நீங்கள் இந்த பேர் இருக்கையில் பூனைப்பச்சி இருக்குது. அப்போ மாமனாருக்கும் உங்களுக்கும் பிடிக்காது. அவர் பேச்சில் அவர் பேரில் வந்து நாய் பேச்சு வருது. இந்த பேரில் வந்து நீங்கள் இந்த இன்சியல் போட்டிருக்கனால பூனைப்பச்சி வருது. மாமனார் என்னை புரிஞ்சிக்கல, அவர் மாமனாரை வெறுப்பாக்கிறோம் மனைவி வந்திருக்கல. இதே இது ஒரு மாமியார் இருக்குன்னா, மாமியார் ராஜேஸ்வரின்னு இருக்கா, அங்கே ஒரு ராஜேஸ்வரியின் பேருக்கு நாய் பேச்சு வரும். நீங்கள் இந்த இன்சியல் போட்டிருக்கல ஒரு பூனைப்பச்சி. மாமியார் மருமகா சாண்டை முத்தி பேரும். கையெழுத்துப்படி கூட சிலவங்களுக்கு அந்த நம்பர் இப்போ சுந்தரின்னு பேர் இருந்தால் ராஜேஸ்வரிக்கும் சுந்தரிங்கிறதுக்கும் ராஜேஸ்வரிங்கிறதுக்கும் மேட்சிங் நல்லா இருக்குது. ஆனால் இந்த இன்சியல் போட்டிருக்கிறதுனால பூனைப்பச்சா மாறிடுறது, ரொம்ப பகையாகிறது. ஆகையால் இன்சியல் போட்டிருக்கிறதுல வெறுமனேன் இந்த நம்பர் பாதிக்கப்படுறது காரிய தடை மட்டும் கிடையாது, தாமதப்படுத்துறது மட்டும் கிடையாது. நம்ம நல்ல நம்பராக இருந்தால் கூட நம்ம யார் கூட சேர போகிறோம் அது நட்பாக்குகிற வழியை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் மேட்சிங் நியூமராலஜியை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கம் இருக்குன்னா புக்குடைய தலைப்பே மேட்சிங் நியூமராலஜி. மேட்சிங் நியூமராலஜின்னு சொல்லி எந்த தலைப்புமே கிடையாது. இப்போ நம்ம எதுக்காக சொல்ல வரோன்னா, இந்த தலைப்பு அனைத்தும் இப்போ சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் எனக்கே புதுமை தான். இது சம்பந்தமாக நீங்கள் யார் கூடனாலும் நம்ம சேர்த்து வைக்கலாம். அதுக்காகத்தான் மேட்சிங் நியூமராலஜிங்கிற தலைப்பை வச்சுருக்கோம். இந்த புக்கில் யார் மாமியா மருமக டிவி தொடரே தேவை இருக்காது. மாமியா மருமகளை சேர்த்து வைக்க முடியும், மாமனாரோடையும் சேர்த்து வைக்க முடியும், குழந்தைகளோடையும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக முடியும். அந்த தலைப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. இது ஒரு வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷம் தான். இறைவன் இருக்கிறவங்க இதை வாங்கி பயனடைங்க. இந்த புக்கோடைய விலை 410, கொரியர் சார்ஜை சேர்த்து வெளியூருக்குன்னா ஒரு 500 ரூபா வரும். இது சம்பந்தமாக விளக்கங்களை தெளிவாக அதில் பார்த்துக்கலாம். கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ரச்சி பொருத்தம், இந்த 3 மெயின் பொருத்தம் இருக்குது. இதில் நம்ம என்ன கொடுக்கோம் உங்களுக்கு போன தொடரே சொல்லியிருந்தோம். கணப்பொருத்தத்தை கொடுத்துட்றோம். கணப்பொருத்தத்தில் மெயினுது யோனி பொருத்தத்தையும் கணப்பொருத்தத்தையும் இதிலே கொடுத்துட்றோம். ஆகையால் உங்களுக்கு பொருத்தம் பார்த்தது மட்டும் கிடையாது, இதிலே வந்து மனுஷ கணம் எதுக்கும் அனுசரித்து போகும். தேவகணம் உயர்வான எண்ணங்கள் லட்சியங்கள் தாங்கிற கருவத்தோடு இருக்கும். ஆனால் மனுஷ கணத்துக்கு மனுஷ குணம், மனுஷ கணத்துக்கு தேவகணம் இந்த மாதிரி கொடுக்கல. நிறைய பேர் கொடுத்து அனுபவப்பட்டுட்டேன். அவங்க பூரா அன்னோன்யமாக வாழ்கிறாங்க. ராட்சச கணம் மட்டும் சேர்த்துட்டால் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அந்த பேரில் அமைக்கல, அவங்கள பூரா தவிர்த்து தான் பேரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த மாதிரிலாம் கொடுத்து பார்த்துட்டேன், தெரியாமல் ஒரு 50 பேர் கொடுத்து அவரை இடைஞ்சலை பார்த்து அதுக்கப்புறம் தெளிவாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இதே 24 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக செஞ்சு பார்க்கல. எனக்கே ஒரு அவங்கள பார்த்து அன்னோன்யமானதை பார்த்து எனக்கே ஒரு பிரமிப்பு, ஒரு மனநிறைவு. அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கா பார்த்து நானே ஆனந்தம் அடைந்திருக்கேன். நானே அவங்கள பார்த்து பெருமை அடைந்திருக்கேன். இதெல்லாம் செஞ்சு கொடுக்கல, தொழில் மட்டும் கிடையாது, இது ஒரு மனநிறைவோடு செய்கிற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து 27ஆம் நம்பர் BO KO RO BZ KZ REZ. இந்த நம்பர் பூரம் 27ஆம் நம்பர் சம்மந்தப்படுது. உங்களுக்கு இந்த இன்சியல் இருந்தால் ஒரு வணங்காமடி, ஒரு கோபக்காரர், ஒழுக்கமாக இருப்பார், ஆனால் நாய்வாழ நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி இந்த 9ஆம் நம்பருக்குரிய குணம். இவங்களுடைய ஒழுக்கமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அவங்களுடைய குறைகள் அனைத்தும் கோபம் மட்டுமே இருக்கும். எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. தன்னை தேடி பிறர் வரணும்னு நினைப்பாங்க, பிறரை தேடி இவங்க போக மாட்டாங்க, தானே இந்த தொழிலை உருவாக்கிக்கிடுவாங்க. இப்போ சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் இந்த நம்பர் 27க்கு பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நல்ல நம்பர்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்துட வேண்டாம். ஒவ்வொரு இன்சியலும் நீங்கள் யார் கூட மேட்சிங் பண்ண போகுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்குரிய மிருகப்பச்சி பூரா அடுத்த தொடரில் வரும். ஆனால் நீங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்போ இந்த இன்சியல் பூரா நல்லபடியாக சொல்லிட்டாங்க, எனக்கு நல்லா சொல்லிட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா BO KO RO BZ KZ REZ இந்த இன்சியலுக்கு பூரா நல்லதாக தான் இருக்குது. ஆனால் இப்போ சொன்னதான் நீங்கள் யார் கூட போய் சேர்த்து வாழ போகிறீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னரோட அது ஒத்து போதா? ஏன்னா இதுக்கு ஒரு பூனைப்பச்சி வரும் இந்த இன்சியல் போட்டிருந்தான். உங்கள் வீட்டுக்காரமாவுக்கோ மாமியாருக்கோ இந்த இன்சியல் நீங்கள் போட்டிருக்கனால தான் நட்பு பாதிக்கப்படுது. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வரையிலனா ஒவ்வொரு ஆளையும் இன்சியல் போட்டிருப்பீங்க, தனியாக கன்சல்ட் பண்ணுங்கள். தெளிவாக நீங்கள் அதை பற்றி உங்கள் இடைஞ்சலை புறம் தீர்த்து வைக்க முடியும். இறைவன் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை பண்ணுகிறேன். 28 BF KF RF BB KP RB இது புறம் 28ஆம் நம்பர் சம்மந்தப்படுகிறது. இந்த 28ஆம் நம்பருக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், ஒரு பாத்திரத்தில் நண்டு அள்ளி போட்டு
ஒரு ஏறி ஏறி நண்டு எந்திரிச்சு மேலே வரையில ஒரு எந்திக்க விடாமல் கீழே உள்ள நண்டு சர்றன்னு இழுத்து விட்டுரும். உங்களுடைய வாழ்க்கை நிலை ஆரம்ப நிலையிலே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இன்சியல் போட்டிருந்தீங்கன்னா. தன்னம்பிக்கை நல்லா இருக்கும். அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ண பதிலுக்கு துரோகம் பண்ணாமல் மூஞ்சிரா முடிக்காமல் ஒதுங்கிடும். நல்ல நம்பர் 1ஆம் நம்பர் வரிசையில் அந்த நம்பர் 28ஆம் நம்பரு, இது இயல்பான குணம். அந்த நம்பரு ஒரு சுமாரான நம்பரே. அடுத்து 29ஆம் நம்பருக்கு ஏபிசிடி 26 இடத்துல உங்களுக்கு சொன்ன போன தடவை சொல்லியிருந்தோம். ஏபிசிடி 26 இடத்துல 9ஆம் நம்பருக்கு மட்டும் அந்த வேல்யூவே கிடையாது. 26 இடத்துல செவ்வாய் கிரகத்துக்கு அந்த வேல்யூவே கிடையாது. நியூமராலஜி நம்பரில் மட்டும்தான் அந்த 9ஆம் நம்பர் சம்மந்தப்படுகிறது. 9ஆம் நம்பர் கூறியதில் நம்ம இப்போ உங்களுடைய வீட்டு நம்பர் B9, K9, R9 இல்லைடையா உங்களுடைய ஸ்கூல் ஐடியிலையோ இல்லை வீட்டு நம்பர்லையோ இல்லை வண்டியில் உங்களுக்கு ஏதாவது டேக் இந்த நம்பரு ஏதாவது சம்மந்தப்பட்டால் இந்த 29ஆம் நம்பருக்குரிய குணம் புரியும். நம்ம இந்த நம்பரை பற்றி உங்களுக்கு பேர்லேயே பல பேரை கொண்டு வந்துட்டோம். இந்த இன்ஷியலாக போட்டிருக்கவங்களை பற்றி விளக்குறதுனால இது ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இது தேவையில்லை. 29 ஒரு ஷார்ட்டாக விளக்கத்துக்காக இதுவும் சம்மந்தப்படும் போட்டிருக்கேன். B9 உங்கள் வீட்டு டோர் நம்பர் இருந்தால், K9 இருந்தாலும், R9 இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அந்த நம்பரு ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி தத்தளிக்கும். சாந்தமாக இருப்பாங்க, அகோரமாயிருவாங்க. எதுக்காக ஒரு பிரச்சனையை இவங்களே விலை கொடுத்துவாங்க. 29ஆம் நம்பர் டோர் நம்பர் இருந்தாலும் சரி, P9 இருந்தாலும் சரி, K9 இருந்தாலும் சரி, R9 இருந்தாலும் சரி, இவங்கள் பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, இவங்களே தான். இது சம்மந்தமாக அடுத்த பேர்லையும் இந்த நம்பர் சம்மந்தமாக உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியோ முதலே விளக்கியிருக்கோம். அடுத்து அது ரீதியாக சிலவங்க பச்சை குத்திருப்பாங்க. அந்த 29 நம்பர் பேரில் உள்ளவங்களை பற்றி அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி 30ஆம் நம்பரை பற்றி உங்களுக்கு முதலே பேசியிருக்கோம். 30ஆம் நம்பருக்கும் வேல்யூ கிடையாது. அதனால் 30ஆம் நம்பரு உங்கள் டோர் நம்பராக இருந்தால் அந்த 30ஆம் நம்பருக்குரிய குணத்தை எடுத்துக்கோங்க. 1லேருந்து 31க்குள்ள டேட்டா பர்த்துக்குரிய குணம் பேசியிருக்கோம். இந்த நம்பரு இயல்பாகவே உங்கள் டோர் நம்பராக இருந்தால் ஆரம்பத்தில் சொன்னது தான், யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாங்க. கடமைக்கு காதில் வாங்கி தன்னை ஒரு ஆள் குறைச்சி பேசிடக்கூடாது. அதுக்காகவே கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. கடைசியில் உழைச்சி முடிச்சுட்டு நான் ஒரு ஆள் குறைச்சி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆழமாக அதிகமாக வேலை வளர்த்து கொடுத்துட்டு கூலியை வாங்கலை, நான் இவ்வளோ தான் கூலியா எனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ 30ஆம் நம்பரில் பிறந்த டேட்டா பர்த்தாக இருந்தாலும் இந்த குணம் பொருந்தும். 31 CA GA SA SI SJ SQ CJ GI CI பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதில் அதிகமாக பார்த்தது SAங்கிறது நிறையா போட்டிருக்காங்க, SJ நிறையா போட்டிருக்காங்க. இந்த எழுத்து CAன்னு எல்லா ஆள் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரே இந்த இன்ஷியல் SAன்னு போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு முன்ன கட்டி இது ரீதியாக ஒரு ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கல, அவர் புறம் உங்களுக்கு போன தொடர்லேயே சொல்லியிருந்தோம், இதே இன்ஷியல் போட்டால் தான் வயிறு பூரம் புண்ணாகி அவர் உடம்பு டேஞ்சர் கண்டிஷன் ஆகி வாந்தி எடுக்கல புறம் ரத்தமாக வருது, உடம்புக்கு என்ன ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பலகீனமாக இருந்தார். என்ன காரணம்ங்கிறத ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம பேர்லேயே ரொம்ப காலமாக இது ரீதியாகவே ஆராய்ச்சியில் பல பேருக்கு செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கல, இது இந்த இன்ஷியல் கையில் போட்டிருக்கல அவங்கள ஒரு பயமுறுத்திடும். இது விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட வேண்டாம். இந்த 22ஆம் நம்பர், 31ஆம் நம்பர், 40ஆம் நம்பர், இந்த 4ஆம் நம்பர் தொடர்பு தான் இந்த அல்சர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட 1 இயராக உங்களுக்கு 4ஆம் நம்பரை பற்றி அதிகமாக சொல்லிட்டோம். 4ஆம் நம்பருக்குரிய விஷயத்தை தான் அதிகமாக மதிக்காங்க. அவங்க தான் சாஸ்திரத்தை மதித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சாஸ்திரத்துன்னு வந்து நம்மகிட்ட பேர் மாற்ற வந்துட்டான். உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ல 4ஆம் நம்பருக்கு தான் அதிகமாக பேர் மாற்றி கொடுத்துருக்கேன். அவங்களாம் பேர் மாற்றிட்டா டக்குன்னு எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எந்திக்க மாட்டாங்க. ஒரு 3 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள்ட்ட சுவிட்சு போட்ட கிரைண்டர் மாதிரி இருக்காங்க. இதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம 4ஆம் நம்பர்னால் அவங்கள இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சொந்த முடிவு எடுக்க முடியாது. ஏகப்பட்ட பேர் இடைஞ்சல்ல அந்த மாதிரி சந்திச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். அந்த மாதிரி இன்ஷியல் போட்டவங்கள அந்த ரொம்ப சொந்தக்காரன் நெருங்கிய நண்பர் தான், நெருங்கிய சொந்தக்காரங்க தான்
அந்த சொந்தக்கார வழியில் அவங்க போட்டிருந்ததுனால இதை கலட்டி வைங்க, கலட்டி வச்சுட்டு செக் பண்ணுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு திருமணத்தில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போய் அதை பார்க்க போகையில், நீங்கள் மாப்பிள்ள நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை, நீங்கள் 100க்கு 100 உண்மை, இதை நான் போட்டால் இது கலட்டி வச்ச அப்புறம் தான் எனக்கு அந்த இதெல்லாம் சுத்தமாக சரியாக போச்சு. அது இருக்கையில் அந்த இன்சில் போட்டிருக்கையில் உங்களை ரொம்ப பயன்படுத்தும். கனவு உலகத்துக்கு தேவையில்லாமல் மனசில் ஒரு நோய் உருவாகுதுன்னா இதுதான் தெரியாமல் ஆழமாக ஒன்று ஒன்றா உருவாக்கிறோம். இப்படி ஆயிருமோ, ஏதாவது ஒரு இடத்துல இதாகி அது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சொல்லி கற்பனை உலகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த இன்சில் நீங்கள் கையில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும், டென்ஷன் பார்ட்டாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே ஒரு சக்கரவர்த்தி. உங்கள் தப்பை சுட்டி காட்டினால் முகம் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு 31 நம்பர் டேட் ஆஃப் பர்த்லேயே உங்களுக்கு 1லேருந்து 31க்குள்ளே பேசியிருக்கோம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்குரிய குணம் பூரா அதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். 108க்குள்ளும் போய் பார்த்துக்கலாம். 1லேருந்து 31 பிறந்த தேதியை பற்றி பேசியிருக்கோம், அதுலேயும் பார்த்துக்கலாம். 4, 13, 22, 31 டேட் ஆஃப் பர்த்தில் பற்றி பேசியிருக்கோம், அதில் போய் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்சில் போட்டிருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே ஒரு சக்கரவர்த்தி, உண்மையில் மெழுகுவர்த்தி. தப்பாக சுட்டி காட்டினா அவங்களுக்கு தாங்கக்கூட சக்தி கிடையாது. 31ஆம் நம்பரில் பிறந்துட்டாலும் சரி, 31ஆம் நம்பரில் கல்யாணம் முடிச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் 31ஆம் தேதி போய் ஒரு வீட்டில் பால் காய்ச்சி குடி போனாலும் சரி, இப்போ சொன்னது இந்த நம்பருக்குரிய குணம் பூரா அப்படியே உங்களுக்கு இதுதான் எடுத்துகிட்டு போகும். ஆகையால் ஆரம்பிக்கிற நம்பரும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கையெழுத்தில் உங்கள் கையில் இதே நம்பர் இருந்தால் அடுத்த அந்த இன்சிலை பற்றி முதல்ல விளக்கிட்டோம், 31ஆம் நம்பர் பற்றிலாம் விளக்கிட்டோம். உங்களுடைய கையில் இந்த பச்சை குத்தி இருந்தால் கம்பல்சரியாக, சின்ன வயசுக்காரங்க குத்தி இருந்தீங்கன்னா பச்சை குத்தி இருந்தாலோ ஒரு இன்சில் மோதிரம் போட்டிருந்தாலோ இது ரீதியாக போகிறவங்களுக்கு அலட்சியமாக தெரியும். ஏன்னா இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இல்லையா, எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கும்பாங்க. ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே இந்த இன்சில் போட்டிருக்கிறவங்க பூரம் ரொம்ப வருஷமானதுனால அந்த குடல் பாதிப்பு அதிகமாகிடும். ஆகையால் கொஞ்சம் வயசுலேயே போட்டிருக்கவங்களுக்கும் ஒரு 10 வருஷமாக சுமத்திருந்தால் இந்த சொன்னது பூரம் அப்படியே இருக்கும். எண்ணெய் பலகாரம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. மொத்தத்தில் இந்த நம்பர் கனவு உலகத்துக்கு பேரும், நினைவு உலகத்தில் வாழ முடியாது. நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும், இன்றைய இயல்பு வாழ்க்கையில் வாழ விடாது, சொந்த முடிவெடுக்க முடியாது. ஆகையால் இந்த நம்பரு சுய முடிவெடுக்கிறதுக்கு இந்த கையில் இன்சில் போட்டிருந்தாலும் சரி, உடலில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் சரி, இதை கலட்டி வச்சுட்டாலே உங்களுடைய அல்சர் ப்ராப்ளம் சரியாயிடும். இதை பற்றி உங்களுடைய இது தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் டீட்டெயிலாக ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக வளர்க்குறோம். 32 சிபி, ஜிபி, எஸ்பி, சிகே, ஜிகே, எஸ்கே, எஸ்ஆர், சிஆர், ஜிஆர். இந்த நம்பர் பூரம் ஒரு புத்திசாலி, யார்கிட்டையாவது ஐடியா கேட்டால் தோற்று போயிடுவாங்க, சொந்த முடிவெடுத்தால் ஜெயிச்சிருவாங்க. ஆள் மனதில் சரஸ்வதி தாயின் பரிபூர்ண அனுக்கிரகப்பட்ட நம்பர். சொந்த முடிவெடுத்தால் ஜெயிச்சிருவாங்க, யார்கிட்டையாவது ஐடியா கேட்டால் தோற்று போவாங்க. இதை பற்றி உங்களுக்கு 108க்குள்ளே தெளிவாக பேசியிருக்கோம். 32ஆம் நம்பரு அதி புத்திசாலி, புதுமையை நோக்கி அதிகமாக போகிறதுனால இருக்கிற தொழிலில் புதுமையை பாஞ்சி அதிகமாக ஆள் மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த செயல்பாடை செயல்படுத்திட்டாங்கன்னா வெற்றி காண்பாங்க. யார்கிட்டையாவது பக்கத்தில் ஐடியா சொல்லி அவங்க செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா தோற்று போவாங்க. இந்த இன்சில் போடுறது பெரும்பாலும் நன்மையே இருந்தாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம சொல்கிறது காரணமே அதான். திவ்யா இல்லை ஒரு லட்சுமி அப்படின்னு உங்கள் மனைவி வந்துட்டால் அந்த இன்சிலுக்கு அது ஒரு பாம்பு பச்சி வரும், நீங்கள் இது ஒரு ஆடு பச்சி வருது. இதை போட்டவனால நம்ம நல்லதாக சொல்லியிருக்கோம், நீங்கள் நல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய மனைவி கையெழுத்துக்கோ அது சூட்டானத்தான் உண்டு. இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்து இந்த இன்சில் போட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரரு ஒரு சேகரன் பேர் இருந்தால் உங்கள் வீட்டுக்காரரு ஒரு பாம்பு பச்சி வரும். உங்களுடைய கையில் குத்துன இன்சில் ஒரு ஆடு பச்சி. அந்த பாம்புக்கு ஆடு என்ன ஆகும்? பாம்புக்கு ஆடு கூட சேர முடியுமா? அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சரியாகதான்னு செக் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த இன்சில் போட்டவங்களுக்கு நன்மையே. 33 சிசி, ஜிஜி, எஸ்எஸ், எல்எல், ஜிஎஸ், ஜிஎஸ், எஸ்ஜி, எஸ்எல், எஸ்சி, சிஎஸ். இந்த இன்சில் போகிறோம் 33ஆம் நம்பருக்கு.
சம்பந்தமானது. இந்த நம்பரு பத்திராளியல் அருளால் அனைத்து நன்மையாக நடக்கும். நம்ம ஆரம்பத்தில் 33ஆம் நம்பரை பற்றி பேசியிருக்கோம். இந்த நம்பருக்கு ஒரு தெய்வகராட்சம் 2 குரு சம்பந்தப்படுறதுனால ஒரு தெய்வ அனுக்கிரக நம்பர் நிறைந்த நம்பரை என்று சொல்ல வேண்டும். நல்ல நம்பர் தான். வாதம் பண்ணக்கூடியவங்கள் 6ஆம் நம்பர் சொல்லியிருக்கோம், அந்த கூறிய தன்மை இருக்கும். 2 குரு சேர்றதுனால சேவ மனப்பான்மையும் இருக்கும், தெய்வ அனுக்கிரகம் நிறைந்திருக்கும். கோயிலுக்கு மணி அடிக்கணும், இல்லாட்டா தனக்குன்னு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டு. இந்த நம்பரை பற்றி பேசியிருக்கோம். இல்லை என்றால் தனக்கு யாராவது கோயிலுக்கு நன்கொடைன்னு கேட்டு டொனேஷன் கேட்டு வந்தாங்கன்னா மனம் போய் ரூபா கொடுத்துருவாங்க. இந்த இன்ஷியல் போட்டவங்களுக்கு பூரா அது பொருந்தும். இந்த இன்ஷியல் போடலையும் இப்போ சொன்னதான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது சேருதான் பார்த்துக்கணும். இது ஒரு பூனைப்பச்சி வருது உங்களுக்கு. இந்த இன்ஷியல் போட்டிருக்கையில உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவ சொன்னதான் ஒரு பூனைப்பச்சி வரையில உங்கள் வீட்டுக்கார் பேரார் குமார்ன்னு இருக்குன்னா அது ஒரு பாம்பு பச்சி. இது பெண்ணாக இருக்கையில் இந்த இன்ஷியல் போட்டிருந்தீங்கன்னா இது ஒரு பூனைப்பச்சி வரும். அப்போ பாம்புக்கு பூனைக்கு ஒத்து வராது. ஆகையால் இப்போ இந்த குணம் இந்த இன்ஷியல் போட்டிருக்கு நன்மையே, ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது மேட்சான்னு பார்த்துக்கோங்க. தெரியலன்னா கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இப்போ சொல்கிற சவுண்டு வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கார் ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு, இல்லை நீங்கள் இன்ஷியல் போட்ட மாதிரி அவர் ஒரு இன்ஷியலை போட்டிருப்பாரு. அதனால தான் நட்பு கம்மியாக இருக்காங்கிறத தெரியாமல் இருப்பீங்க. ஆகையால் அதை தெளிவாக ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 34 CD GT ST SM ST CM GM CT GT இந்த இன்சில் உங்கள் கையில் இருந்தால் முதலே சொன்ன மாதிரி தான். இப்போ உங்கள் அப்பா பேர் சரவணன், உங்கள் பேர் தினேஷ், நீங்கள் STன்னு இன்சியில் போட்டுக்கிட்டீங்க. இல்லாட்டா உங்கள் அப்பா பேர் சரவணன், நீங்கள் முத்துப்பாண்டியும் M போட்டிருப்பீங்க. இல்லை உங்கள் அப்பா பேர் சுந்தர், நீங்கள் தங்கராஜ் Tன்னு போட்டிருப்பீங்க. இல்லை உங்கள் அப்பா பேர் கணபதி, நீங்கள் தினேஷ். இந்த மாதிரி இருக்கையில் இந்த இன்சியில் நீங்கள் அப்பா இன்சிலையும் என் இன்சிலையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன், சின்ன இயல்பா போட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி போட்டிருக்கையில் இது ஒரு பூனைப்பச்சி சம்மந்தப்படுது. அது மட்டும் கிடையாது. இந்த நம்பர் நான் இப்போ முதலே சொன்னதான், 7ஆம் நம்பர் வந்துட்டாலே ஒரு சமுதாயத்துக்கு முரண்பாற்ற வேலையை செய்வாங்க. ஆன்மீகம் தாறுமாறாக ஏறும். சுயநலத்தில் ஈடுபட்டால் காரியத்தடை சந்திக்கும். பொதுநலத்தில் இறங்கிவிட்டால் பேர் புகழை கொடுக்கும். இந்த கையில் நான் பச்சை குத்தியிருக்கேன், இதனால தான் நான் முயற்சி பூரா தடையாகுதுங்கிறத நீங்கள் உணரணும். பெண்ணாக இருக்கலாம், இந்த இன்சில் போட்டிருக்கலாம். இல்லை ஆணாக இருக்கலாம், இந்த இன்சியில் குத்தி இருக்கலாம். உங்களுடைய கல்யாண தடைக்கு இந்த இன்சில் குத்துனது தான் தடையாக இருக்குது. இல்லை குழந்தை பாய்க்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க, இதனால தான் தடையாக இருக்குது. இல்லை தொழிலுக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு வீடு கட்ட தேடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி புறம் தடையாக கொடுக்கா, அதுக்கு காரணம் இந்த இன்சில் 34 இந்த சொன்ன நம்பர் புறம் CT GT ST SM ST CM GM CT GT இந்த இன்சில் உங்கள் கையில் பச்சை குத்தி இருந்தீங்கன்னா, இல்லை இன்சில் மோதிரம் போட்டிருந்தால் உங்களுடைய கல்யாண தடைக்கு இது ஒரு காரணம். உங்களுடைய குழந்தை தேடுதலுக்கு இது ஒரு காரணம். உங்களுடைய தாமதம் தடை முயற்சி பூரம் வீண் போகுதால் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க, முயற்சி பூரம் எனக்கு தடையாகிக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா இந்த இன்சில் போட்டிருந்தாலே உங்களுக்கு ஆன்மீகம் தாறுமாறாக ஏறும். அதுபோக கணவர்கிட்ட நட்பு இருக்காங்கிறத வேற பார்க்கணும். கல்யாணம் முடிச்சா தடைகள் போட்டும் கிடையாது. இந்த நம்பர் போட்டிருக்கனால இது ஆன்மீகம் ஏறும் இறங்கும். சாமிக்கெல்லாம் கண் இல்லையா அப்படின்னு சொல்லி சிலவங்க நக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நக்கல் அடிக்கலை, அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த நம்பரை சாமியை உரிமையை திட்டிக்கொண்டே இருக்கும், விட தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இதுதான் காரணங்கிறது தெரியாது. இவங்க ஒரு விளந்தியாக இருப்பாங்க. ஆகையால் இந்த இன்சில் பெரும்பாலும் இருக்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரு சேர்றாங்களோ சேரலையோ அதுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். உங்களுடைய தாமதத்துக்கு இதுதான் காரணங்கிறத இங்கே உணரணும். பச்சை குத்தி இருந்தீங்கன்னா கழட்ட முடியாது, அது அழிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஸ்கின் டாக்டர் போய் அழிச்சிக்கோங்க. மோதிரமாக இருந்தால் இப்போ சொன்ன விஷயங்கள் எது இருந்தால் நீங்கள் கழட்டி வச்சுக்கோங்க. அடுத்து 35 CE GE SE SN SH CN GN CH GH இந்த இன்சில் நீங்கள் கையில் பச்சை குத்தி இருந்தீங்கன்னா இப்போ இந்த நம்பருக்கு பூரம் தடையை சொன்னோம். இப்போ இந்த 35ஆம் நம்பர் 7ஆம் நம்பர்னால் முயற்சி பூரம்
வர்ற மாதிரி இருக்கும், கடைசி எல்லையில் போய் விடபெரியாமல் போயிடும். 8ஆம் நம்பர் வந்துட்டால் பொறுமையை கடக்க வைக்கும். எவ்வளோ காலம் தான் பொறுமையாக இருக்கு, எவ்வளோ காலம் தான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லி மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். வயசு ஓடி போய்கிட்டே இருக்குது, எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல, வயசு ஓடிக்கிட்டே இருக்குது, நான் இன்னும் வீடை கட்டி முடியல, அந்த மாதிரி தடைகள் தாமதம் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சிஇ ஜிஇ எஸ்இ எஸ்என் கேஎஸ்ஹெச் சிஎன் ஜிஎன் சிஹெச் ஜிஹெச் இதுதான் நம்மளுடைய கல்யாணத்துக்கு தடைக்கு காரணம், நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் இதான், காரிய தாமதத்துக்கு இதுதான் காரணம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறதும் இந்த இன்சில் போன்றவங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு இருட்டு கிரகம் வாழ்வியலை எப்படா வெளிச்சத்தை நோக்கி இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆகையால இந்த இன்சில் போடுறதுனால இதுதான் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. யதார்த்தமா நீங்க இன்சில் போட்டிருப்பீங்க, இல்லை பச்சை குத்தி இருப்பீங்க. இது ஒரு இடத்துல குத்துறது மட்டும் இல்லாம சிலவங்க உடம்பு பூரா குத்தி இருக்காங்க. இதை நானே பார்த்து ரொம்ப ரொம்ப இறைவன்கிட்ட வேண்டி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிகளை கிடைக்காதா, அந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டா ஒரு ஜாலியாக குத்திட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு பச்சை குத்துற ஒரு ஸ்டைலாக நினச்சி குத்திக்கிட்டு இருக்காங்க. மருதாணியில் அங்கங்கே நிறைய இடத்துல கோயில் திருவிழாவில் போய் குத்துற மாதிரி குத்திக்கிறாங்க. இது மிகப்பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஏன்னா கிட்டத்தட்ட 24 வருஷத்தில் போன வாரமே சொன்னதான், இந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு அதிசயம், உங்களுக்கும் ஒரு அதிசயம். இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்திலே கொண்டு போய் செலுத்தியிருந்தால் என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியாது. அதனால் உங்களுக்கு 108க்குள்ளே ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆன அப்புறம் தான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லி அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்ல முடியாது. உங்களுடைய இவ்வளோ விஷயங்கள் சொன்ன பிறகு நீங்கள் அதில் ஓஹோ நம்ம நம்பருக்கு பற்றி அதில் இருக்குது, நீங்கள் போய் அதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் அதில் போய் தேடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு புரியாமல் இருந்ததுனால் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தாமதத்தையும் தடைகளையும் எளிதில் தீர்க்க முடியும். உங்களுடைய கல்யாண தடையை நீக்க முடியும், குழந்தை பாக்கிய தடையை நீக்க முடியும். உங்களுடைய சுகபோகங்கள் வேலைவாய்ப்பு அத்தனையும் தடையாக இருக்கா, இதில் ஏதாவது இன்சியல் சம்மந்தம் கொண்டே இருக்கும். இதுதான் காரணம்னு தெரியாமல் நிறைய பேர் அப்படி இன்னைக்கு காலையில் கூட ஒரு கஸ்டமரை சந்தித்தோம். சொந்தக்காரங்க தான் கையில் 3 இன்சியல் குத்திருக்காங்க. எல்பிடி இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு இன்சியலாக அப்பாவை சார்ந்து நிறையா குத்திடுறாங்க. அது 3 எழுத்து சம்மந்தமாக அடுத்த துறையில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2 எழுத்து உள்ளவர்களை பற்றி பேசுகிறோம். ஆகையால் அவங்களுக்கு சொல்லலாம் ஆச்சரியப்படுறாங்க, ஓ இதுதான் எனக்கு இந்த தொல்லையை தந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக போட்டிருக்காங்க. ஆகையால் உங்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு இந்த இன்சில் போட்டதுனாலையும் இந்த பச்சை குத்தினாலையும் காரணங்கிறத நீங்கள் உணரணும். அது மட்டும் கிடையாது, இதை தீர்த்து வைக்க வழி இருக்குது. உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீர அந்த இறைவன் அனுக்கிரகம் உங்களுக்கு பிராப்தம் வந்தால் கிடைக்கும். வாங்க அடுத்து 36 CU GU SU SV SW CV GV CW GW இந்த நம்பர் அனைத்தும் 36ஆம் நம்பர் சம்மந்தப்படும். 36ஆம் நம்பருக்கு ஒரு தேவகுரு அசுரகுரு சேருது. ஆகையால் இந்த இன்சியல் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பெரும்பாலும் SV நிறைய பேர் போட்டிருக்காங்க, இந்த இன்சியலில் GV நிறைய பேர் போட்டிருக்காங்க. உங்கள் அப்பா பேர் சிலவங்க கணவர் கீதான் இருக்கும், இவர் வெங்கடேசங்கிறதுக்கு விஏ போட்டிருப்பாங்க. இது சாந்தின்னு இருக்கும், இங்கே வீட்டுக்கார பேர் வெங்கடேசன் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட்டாக சிலவங்க போட்டுக்கிறாங்க. இந்த நம்பருக்குரிய குணம் என்னென்னா, உங்களுக்கு 108க்குள்ளே பேசியிருக்கோம், இப்போ சில விளக்கங்களை கொடுக்கும். 36ஆம் நம்பரு ஒரு தேவகுரு அசுரகுரு தேர்றதுனால இவர் ஒரு கோபக்காரர், நேர்மையாக இருக்க சொல்லும், நேர்மையாக தான் வழியாக இறங்குவார். இந்த இன்சியல் போட்டிருந்தாலோ சில லேடிஸாக இருந்தாலும் சில நேரம் உடம்பு தடித்து காணப்படும். இந்த இன்சியல் தேவகுரு அசுரகுரு சேரையில் அந்த சம்திங் நிறைய பேரை சந்திக்கையில் பார்க்கையில் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பணம் இருந்தால் உறவு பாதிக்கப்படும். உறவு நல்லா இருந்தால் பணப்பற்றாக்குறை தந்துக்கிட்டு இருக்கும். பணப்பற்றாக்குறையாக இருக்குது ஆனால் நட்பு நல்லா இருக்கும், நட்பு நல்லா இருக்குது ஆனால் பணப்பற்றாக்குறை தந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை. இதை பற்றி உங்களுக்கு 108க்குள்ளே தெளிவாக பேசியிருக்கோம். அதில் போய் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ரோசக்காரர், ஒரு கோபக்காரர், எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் அந்த நம்பருக்கு இருக்குது.
இருந்தாலும் இதனுடைய நம்பர் உங்களுக்கு நன்மை தருதா தீமை தருதா உங்களுடைய லைஃப் பார்ட் வேண்டும் கன்சல்ட் பண்ணுங்கள். சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு அந்த நம்பரு தகுதி தான். ஆனால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. இதை கழட்டி வைக்கிறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னரோட சிலவங்க இதனாலேயும் மேட்சிங் இருக்கலாம். இது கலட்டின அப்புறம் சண்டையாக கூட மாறிடலாம். ஆகையால் இது வச்சுக்கிடவா வேண்டாமாங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இன்சில் சுமாரான நம்பர் இன்சில்ஸ் இருக்கும். இதை செட் பண்ணுறதுக்கு இந்த நம்பரு நல்ல நம்பர் தான் சொல்லியிருக்கோம். அது சிலவங்க மேட்சிங்கும் கூட இருக்கலாம். ஆகையால் உங்களுடைய முடிவு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களா சில நேரம் கழட்டி வைக்கல, அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. இதனால் நல்லா இருந்தேன், இதை கழட்டி வச்ச அப்புறம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லவங்க சொல்ல வாய்ப்பும் உண்டு. அது உங்களுடைய வீட்டுக்காரர் கையெழுத்தோ இல்லை கணவருடைய உங்கள் மனைவியுடைய கையெழுத்தோ அது சம்பந்தம் கரெக்டாக அது போய்கிட்டு இருந்தால் ஒழுங்காக போய்கிட்டு இருக்கும். ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா கன்சல்ட் பண்ணுங்கள். பிரச்சனைகள் அனைத்தும் இது சார்ந்து தான் வரும். உங்கள் கையெழுத்தையும் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சில் மோதிரம் போட்டிருக்கேன், பச்சை குத்திருக்கேன், பிறந்ததுலேருந்தே போட்டிருக்கேன் அப்படிங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனையும் இதை சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குது. வாங்க அடுத்து 37 CO GO SO LO CZ GZ SZ LZ இது போகிற 37ஆம் நம்பர் சம்மந்தப்படுகிறது. இந்த நம்பருக்கு உயர்வான எண்ணங்கள் லட்சியங்கள் தாங்கிற கர்வத்தோடு இருப்பாங்க. 37ஆம் நம்பரை பற்றி பேசியிருக்கோம். துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கிறது, கர்வம் பிடிச்சவம்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 37ஆம் நம்பருக்குரிய குணம் வந்து ஒரு கர்வம் பிடிச்ச ஆளுமா இருப்பாங்க. உங்களுக்கு 108க்குள்ள அந்த நம்பரை பற்றி பேசியிருக்கோம். நல்ல நம்பர் தான், சாதிக்க துடிக்கக்கூடிய நம்பர் தான், சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நம்பர் தான். இருந்தாலும் அந்த நம்பர்காரங்களை இவன் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவன்பா அப்படின்னு பேச்ச கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்சில் போட்டிருந்தீங்கன்னா அந்த குணம் பொருந்தும். பல வழக்கங்களை நம்ம 108க்குள்ள பேசியிருக்கோம். அதில் சொல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. 38 CF GF SF LF CP GP SP LP இதில் அதிகமாக வந்து LP நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. SF நிறையா இன்சில் போட்டிருப்பாங்க. SP நிறைய பேர் போட்டிருக்காங்க. LP இந்த ரெண்டு எழுத்தும் SPயும் LPயும் நிறைய பேர் பச்சை குத்திருக்காங்க, இன்சில் பவர் போட்டிருக்காங்க. அப்பா பேரு சரவணன், என் பேரு பரமசிவம். எங்க அப்பா பேரு லட்சுமணன், என் பேரு பார்வதி. இந்த மாதிரி இன்சில் போட்டுக்கிறாங்க. அந்த ரெண்டு இன்சில் போடுறதுனாலையும் இந்த குணம் பொருந்தும். இந்த நம்பருக்கு ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி தத்தளிக்கிறது. வீட்டுக்கார்ட்ட இந்த இன்சில் போட்டிருந்தால் மனைவி போட்டிருந்தால் கணவரை சந்தேகப்படும், கணவர் போட்டிருந்தால் மனைவி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆழம் தெரியாம விஷயத்துல இறங்கி தத்தளிக்கும், நம்புற விஷயத்தையே நம்பாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த நம்பர் தள்ளப்படும். எதுக்காக நான் செஞ்ச தப்பே மறுபடியும் செய்கிறேன், நல்லா என் டேட் ஆஃப் பர்த் நல்லா இருக்கு, என் கல்யாண தேதி நல்லா இருக்கு, ஆனா இந்த இன்சில் போட்டதுனால தான் இந்த தொல்லை அனுபவிக்கிறாங்கிற தெரியாம இருப்பீங்க. இதை கன்சல்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த இன்சில் போட்டிருந்தாலே நம்ம சொல்ற அந்த விஷயத்தை நம்ப மாட்டீங்க. அது வேற அடுத்த விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்பலைன்னா நீங்க இன்னலுக்கு ஆள் படுறது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு 2ஆம் நம்பரை பத்தி சொல்லிட்டோம். இருக்கிறதுலே 2ஆம் நம்பர் தான் நம்ப மாட்டேங்கி. கடகராசியா இருந்தா நம்ப மாட்டாங்க, கடக லக்கணமா இருந்தா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது சந்திரனுடைய ஆதிக்கத்துல போறோம். எப்பயுமே அந்த 2ஆம் நம்பருக்குரிய குணம் அதிகமா அவங்களுக்கு தாக்கி கொண்டே இருக்கும். ஆகையால நம்புற விஷயத்தை நம்மளாத்தான் நன்மையை அடையும். அடுத்து 39 C9 G9 S9 L9 39 நம்பருக்கு இதை நம்பர் வழிப்படி உங்களுக்கு 9 நம்பருக்கு குணம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால இந்த 29க்கு சொன்ன மாதிரி தான் இதுலயும் 9 நம்பருக்குரிய நியூமராலஜி நம்பர்ல தான் இருக்கு, பேர்ல கிடையாது. போன் நம்பருக்கு 9 ஆரம்பிக்கு. அந்த மாதிரி போன் நம்பர்ல 9ல ஆரம்பிக்கிற 1 to 108க்குள்ள நம்பர் 1 2 3 சொல்லி லட்சக்கணக்கான நம்பர் போகல. ABCD 26 இடத்துல 9 நம்பருக்கு மட்டும் 26 இடத்துல 9 நம்பருக்கு வெளியே கிடையாது. ஆகையால 39 நம்பருக்கு இந்த நம்பர் உங்க டேட் ஆஃப் பர்த்ல வந்திருக்கலாம். கூட்டு நம்பர்ல பெரும்பாலும் சம்மந்தப்படுது, சிலவங்க கையெழுத்துல சம்மந்தப்படும். முழு பேர் உள்ளதையும் அடுத்தது பார்த்துக்கலாம். 39ஆம் நம்பரை பத்தி உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டோம். உங்களுடைய உழைப்பை யாரோ சுரண்டி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய உழைப்பை போறோம் உறிஞ்சி சக்க புழிஞ்சி சாறு புழிஞ்சி உங்களை வெறும் ஆளா தூக்கி போட்டுருவாங்க. இந்த நம்பரை பத்தி முதல்ல உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டோம். ஆத்ம திருப்திக்காக வேலை வைப்பீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா இந்த அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய நம்பர் தான். இவங்களுக்கே தெரியும்
இவர் நம்ம உழைப்ப புறம் பிடுங்குறாரு என்று இவர் தான் நம்மளை அவ்வளோ அனுபவிச்சுக்கிறாருங்க அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி உங்களுக்கு 39 நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். உங்கள் டோர் நம்பர் 39 இருந்தால் இது பொருந்தும். C9 உங்கள் டோர் நம்பர் இருந்தாலும், G9 இருந்தாலும், S9 இருந்தாலும், L9 இருந்தாலும் இப்போ சொன்ன குணம்புறம் பொருந்தும். 40 நம்பருக்கு வேல்யூ கிடையாது. இருந்தாலும் 40 நம்பரு உங்கள் டோர் நம்பராக இருந்தால் அல்சர் ப்ராப்ளம், அஜீரண கோளாறு, டென்ஷன், படபடப்பு, கூச்சம், நாளை பிரச்சனையை நினைச்சிக்கிட்டு இன்றைய வாழ்க்கை வாழக்கூடாது, இயல்பு வாழ்க்கையை வாழ முடியலன்னு தத்தளிக்கும். இது டோர் நம்பராக எடுத்தால், ஒரு டோர் நம்பராக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அடுத்து 41 DA DI DJ MA MI MJ TA DI DJ இந்த மாதிரி இது 41 நம்பருக்கு உள்ள குணம். 41 நம்பருக்கு 4 ராகு 5 சூரியன் இந்த 2 நம்பர் சேர்றதுனால இது ஒரு அழகான நம்பர், நன்மைக்குரிய நம்பர். இந்த நம்பரு சொல்லில்லாத துன்பத்தை, இந்த நம்பரு எப்படின்னா தாழ்மை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலை ஒரு லயத்தில் இருக்காது, மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை செய்வா அதை செய்வான்னு சொல்லி பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ்க்காக போய் பேசக்கூடியவங்கள் இந்த இன்சியல் மோதிரமாக போட்டிருக்கிறவங்க கையில் பச்சை குத்தி இருந்தீங்கன்னா DA DI DJ MA MI MJ TA DI DJ இந்த இன்சியல் கையில் பச்சை குத்தி இருந்தீங்கன்னா, இல்லை இன்சியல் மோதிரம் போட்டிருந்தாலும் இப்போ சொல்கிற குணம்புறம் பொருந்தும். தாழ்மா மனப்பான்மை இருக்கும். உங்கள் திறமைக்கு மீறின சக்தியில் இறங்கிடுவீங்க. அதில் ஏதாவது ஒரு தோல்வியை பார்த்துட்டால் நட்டப்படுறது வெளியே தெரியாத அளவுக்கு பூசி மறைச்சிருவீங்க. இந்த செயல் நடந்து கொண்டே இருக்கும். சூதாட்டத்துக்கு இந்த நம்பர் செல்லக்கூடாது. இருக்கிற தொழிலே ஒரு தொழிலை ஸ்டடியாக இருந்துக்கணும். ஏன்னா புதுமை நோக்கி அந்த நம்பர் அதிக அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தொழிலில் ஸ்டடியாக இருந்துக்கிட்டால் நீங்கள் எளிதில் வெற்றி பெறலாம். இருந்தாலும் இந்த இன்சியல் நன்மை தான். இருந்தாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சரியானு பார்த்துக்கோங்க. பச்சை குத்திட்டான் அழிக்க முடியாது, அழிக்க வழி இருக்குது. 42 DB TK DR MP MK MR TP DK TR இப்போ சொன்ன எழுத்து அனைத்தும் 42ஆம் நம்பர் சம்மந்தப்படுது. உங்களுக்கு 42ஆம் நம்பர் 4 ராகு 2 சந்திரன் சேரையில் என்ன பண்ணுதுன்னா 6ஆம் நம்பர் வருவதனால ஒரு சீக்கிரவாதி, நப்பி, கருமி, ஃப்ரெண்டுகிட்ட போகிறோம் இந்த பேர் வாங்கிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு 6ஆம் நம்பர் தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவாமல் பார்த்துக்கிடுவார். ஒரு வாதம் பண்ணக்கூடியவர், இலவசத்தை அதிகமாக விரும்புவார், ஓசியை விரும்புவார். இப்போ நீங்கள் அதிகமாக பார்க்கல MK நிறைய பேர் பச்சை குத்திருக்காங்க, MR நிறைய பேர் குத்திருக்காங்க, TK நிறைய பேர் குத்திருக்காங்க, TR நிறைய பேர் இன்ஷியல் போட்டிருக்காங்க. இந்த சிலவங்க தினேசன் இருக்காங்க, தினேஷ் கார்த்திக்னு சில பேர் இருக்கும், TKன்னு போட்டுக்கிறாங்க. இந்த கிரிக்கெட்டில் கூட சிலவங்களுக்கு TKன்னு போட்டுட்டு வருவாங்க. தினேஷ் கார்த்திக்குங்கிறக்காக TKன்னு போட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னவங்க இந்த MPன்னு போட்டுட்டு, இதெல்லாம் அதிகமாக சம்மந்தப்படுற பேர். இவங்களை பூரா பார்த்தீங்கன்னா ஒரு இலவசத்தை வாங்கக்கிறதே ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நப்பி, கருமி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை கூட்டு போய் ஒரு டீ கடையில் போனாலும் பாக்கெட்லேருந்து செலவு பண்ண மாட்டார். இவன் என்னடா விருதா கஞ்சனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பூரா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 42ஆம் நம்பர் உங்களுக்கு ஆணித்தரமாக பல தடவை நம்ம 24 வருஷத்தில் அனுபவத்தில் இந்த நம்பரை பற்றி ஓவராக அத்தனை பேரையும் செக் பண்ணால் இவன் செலவழிக்க மாட்டான், நப்பின்னு பேர் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதை யாரும் குறை சொல்ல இல்லை, அனுபவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய இன்சியல் இதுவாக இருந்தால் இது சொன்னது 100க்கு 200% மார்க்கு போகிற அளவுக்கு உண்மையாக இருக்கும். ஆணித்தனமாக சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவாமல் பார்த்துக்கிடுவீங்க. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் இருப்பீங்க. ஒரு இலவச பொருளையே அதிகமாக வாங்க விரும்புவீங்க. 10 வீடை வாடகை விட்டு அதுலேருந்து பொழப்பு நடத்தணும்னு நினைப்பீங்க. உழைக்கிறதுக்கு தயாராகுது. சுயநலவாதி, பக்கா அதிகமான சுயநலவாதியாக இந்த நம்பர் காணப்படும். இதை பற்றி நீங்கள் 108க்குள்ளே தெளிவாக பேசியிருக்கோம். சில வழக்கங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இன்சியல் மோதிரம் மற்றும் பச்சை குத்தியவர்கள் வாழ்க்கை நிலை எப்படி? போன வாரம் நம்ம 1லேருந்து 21ஆம் நம்பர் வரைக்கும் பேசியிருந்தோம். இரட்டைப்படை இன்சியல் மோதிரம் 11ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சது. உங்களுக்கு அதை பற்றி விளக்கியிருக்கோம். இப்போ 42 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து 43லேருந்து அடுத்து தொடர்ச்சியாக வேறு என்னென்ன இன்சியல் போடுறாங்க இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு பேரில் ஒரு 100 பேருக்கு விளக்குன மாதிரி என்னோட இன்சியல் இதில் இருக்குது. உங்களுக்கு ஆணித்தனமாக எனக்கு பார்க்க ஓரளவுக்கு உலகம் முழுவதும் தமிழ் மொழிக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஏகப்பட்ட 16 மொழி இருக்குது. 16 மொழி பேசிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ சொல்கிற இன்ஷியல் நம்ம தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது தமிழருக்கு மட்டும் பொருந்தது மட்டும் நினைச்சிட வேண்டாம், உலகத்துக்கே பொருந்தும். உலக மொழியில் அனைத்து மொழியும், சீனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, இப்போ சொன்ன அனைத்தும் உங்களுடைய இன்ஷியல் இந்த கையில் பச்சை குத்திருந்தீங்கனாலும் சரி, இன்ஷியல் மோதிரம் போட்டிருந்தாலும் சரி, இந்த WF ஃபைட்டில் பூரா நிறைய பேர் பார்த்தா கையில் டிசைனாக பச்சை குத்திட்டு டிசைனாக வந்து ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விராட் கோலி கிரிக்கெட்டில் நிறைய பேரை பார்த்துக்கினா அது ஒரு டிசைனாக படம் வரைஞ்சி அவங்க கிரிக்கெட்டில் நல்லா விளாண்டுக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு மேலோட்டமாக அவங்க நல்லா பாப்புலர் மாதிரி தெரியும். அவங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் இதை செக் பண்ண போகல அவங்க ஓரம் பல பாதிப்புகளை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மீடியாவில் வந்துட்டாங்க, ஒரு தொழிலில் திறமையை கட்டிட்டாங்க, அது ரீதியாக பணத்தை சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய வாழ்கிற வரைக்கும் இந்த நம்பர் அவங்களுடைய தேடுதல் ஏதாவது இருக்கும், அது நன்மையோ தீமையோ. வாழ்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, அவங்களோட இணக்கமாக இருக்கணும். அதுக்கு நம்ம மேட்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்மளுடைய புக்களுடைய தலைப்பு, நம்மளுடைய சேனலுடைய தலைப்பே மேட்சிங் நியூமராலஜி. நீங்கள் யார் கூட சேர்ந்து வாழ போகிறீங்க அந்த அந்த விளக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மேட்சிங் பண்ணுறது முதலே உங்களுக்கு இந்த மேட்சிங் எடுத்து உடனேயும் நான் ஆரம்பத்திலே முதல்ல சொல்லியிருந்தால் என்னத்தையும் சொல்கிறாங்க சொல்ல தெரியல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆகையால் ஆரம்பத்துலேருந்தே பல விளக்கங்களை கொடுத்து இப்போ தான் உங்களுக்கு அந்த விளக்கத்துக்கு சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கீங்க. பல காலமாக இது தொடர கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு புறம் தெளிவாக புரியும். புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய பழைய தொடரை கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய தொடரை பார்த்துட்டு இப்போ சொல்கிற சமீபத்தில் உள்ள வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு புரியும். ரொம்ப தெளிவாக இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ பச்சை குத்துறதுக்கு அடுத்து 108க்குள்ளே 42 வரைக்கும் பேசியிருக்கோம். அடுத்து சில விளக்கங்களை முடித்தா பிறகு 108க்குள்ளே மற்ற இன்ஷியல்லாம் கொஞ்சம் முடித்தா பிறகு இந்த உங்களுக்கு இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏதோ சொல்கிறாங்க, எலியும் சொல்கிறாங்க, பாம்பும் சொல்கிறாங்க, ஆடும் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து மிருகப்பட்சி தொடர்பான விஷயங்கள் இருக்குது. இதில் இதை முடித்தா பிறகு உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக விளக்கம் இருக்கும். இன்றைய இந்த தொடரை சாதாரணமாக நீங்கள் நினைச்சிட வேண்டாம். உலகத்திலே ஒரு பார்க்காத அதிசயமான, நான் இதுவரைக்கும் பெருமைக்காக பேசவில்லை, என் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பச்சை குத்திட்டால், இன்ஷியல் மோதம் போட்டு விட்டால், இதனால் பச்சை குத்திட்டிங்கன்னா நீங்கள் அழிக்கவே முடியாது. அதை என்ன செய்ய, இன்ஷியல் மோதிரம் போட்டிருந்தா டக்குன்னு கழட்டி வச்சுக்கோ, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் பல இன்னல்கள் இடைஞ்சலை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்மளுடைய இன்னலுக்கும் இடைஞ்சலுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணங்கிறத நீங்கள் உணரணும். முதல்ல உங்களுக்கு பேரை பற்றியே விளக்கணும், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பற்றியே விளக்கியிருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர் நம்பரு, வண்டி நம்பரு, 4 வீலர் நம்பரு, 2 வீலர் நம்பரு, செல்ஃபோன் நம்பரு, என்ன ஒவ்வொன்றா இதே சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது போது மட்டும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் 2 இன்ஷியல் போட்டிருக்கீங்க. உங்களுடைய தோல்விக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். 2 இன்ஷியலை கொண்டு பச்சை குத்தி இருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய காரணங்கிறத நீங்கள் உணராமல் இருக்கீங்க. வாழ்க்கையில் இதை பார்த்து நானே ஆச்சரியப்படைந்திருக்கேன். ஆகையால் இதை அசால்ட்டாக எடுத்துக்கிடாதீங்க. பச்சை குத்துனதுக்கு இது சம்பந்தமாக நானே எங்கேயுமே இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத எனக்கே ஒரு புதுமை தான். இன்றைய புரோகிராம் அனைத்தும் எனக்கு மனநிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்து இது சம்பந்தமாக தொடர் அடுத்த 43 அடுத்த தொடரை உங்களுக்கு அடுத்த சில விளக்கங்களை கொடுக்க இருக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி